இப்படி தொடர்ச்சியாக காவல்துறையின் மீது அந்த துறை சம்பந்தமாக கோர்ட்டு பல அப்சர்வேஷனை சொல்லியிருக்கு. இந்த பாடி ஷேமிங்கை முதலில் தொடங்கி வச்சதே கருணாநிதி. அவரை எருமை தோல், அண்டங்காக்கை, ஒரு நேரத்தில் நம்ம மாட்டுத்தோலை ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த காமராஜ் அவர்களை கிண்டல் செய்து, அதாவது அவருக்கு மேக்கப் போடுறது மாதிரி நேரு ஒரு பக்கமும் இன்னும் பல தலைவர்கள்லாம் 4 பக்கம் நின்று அந்த அளவுக்கு மேக்கப் போட்டால் கூட அவரை வசீகரமான அந்த இது வராதான். அப்படின்னா அவருடைய உருவக்கேலியை எப்படி அதை கார்ட்டூனாகவே கொண்டு தன்னுடைய வன்மத்தை கக்கியவர்கள் தான் திமுக. இப்போ அதற்கு தான் விஹெச்பி கடும் கண்டனங்களை தெரிவித்தது. அது சமுதாய கோயிலாகத்தான் இருக்கணும், அந்த கிராம மக்களிடம் தான் இருக்கணும். இதை அறநிலையத்துறை கைப்பற்ற நினைத்தால் விஹெச்பி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும். இப்போ ஒரு அறிக்கையாக, கண்டன அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. இதை செவிசாய்க்கவில்லை HRNC அப்படின்னா மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவார்கள் அப்படின்னு நம்புகிறோம். நீங்கள் கவனிக்கணும், இந்த கோயிலுக்காக கம்யூனிஸ்டுகள் உட்பட போன வாரம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. காலம் கடந்து ஒரு விசாரணையை மத்திய பிரதேச அரசு தொடங்கி இருக்கிறது. அண்டர் தி மைனாரிட்டி மினிஸ்டர் சொல்லி இது இப்படியெல்லாம் இவ்வளோ கிளைம் பண்ணியிருக்காங்க, என்னென்னு பாருங்கன்னு சொன்னோடனே இப்போ மத்திய பிரதேச அரசு இப்போ விசாரணை தொடங்கி இருக்கிறது. இப்போ நம்ம பல மரண தண்டனைகள் சவுதி அரேபியாவில், அரேப் கண்ட்ரியில் நடக்கும் பொழுது தான் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் 10 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றும், இந்தியாவிலேருந்து இருந்தவங்க, சிங்கப்பூர்லேருந்து போனவங்க, இது மாதிரி பல பேர், ஸ்ரீலங்காலேருந்து எங்கே போனவன் ஏதோ சாராயம் காய்ச்சினா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி இதோலாம் மரண தண்டனை வைக்கிறாங்க. அவங்க நாட்டில் இருக்கிறவனுக்கு அதே போல் எத்தனை மரண தண்டனை வச்சுருக்காங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியல. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். நகை திருட்டு, தீண்டாமை, பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் நடவடிக்கை எடுக்காத காவல் அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஏசி இல்லாமல் காமராஜரால் தூங்க முடியாது, திருச்சி சிவா பேச்சுக்கு வலுக்கும் கண்டன குரல்கள். நல்லதங்கால் கோயிலை அறநிலையத்துறை கைப்பற்ற திட்டமா, விஸ்வ ஹிந்து பரிஷத் எச்சரிக்கை. மத்திய பிரதேசத்தில் போலியான மாணவர்கள் பெயரில் 54 லட்சம் ஸ்காலர்ஷிப் முறைகேட்டில் ஈடுபட்ட மிஷினரி மதரசா பள்ளிகள். நிமிஷா பிரியா மீதான ஏமன் அரசின் மரண தண்டனை தள்ளி வைக்க காரணம் மத்திய அரசா, ஏபி அபுபக்கர் முஸ்லியாரா. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கரன். முதல் செய்தியாக சென்னை ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. திருட்டு வழக்கு, தீண்டாமை, பாலியல் வழக்கு, இதன் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்காத அதிகாரிகளை துறை ரீதியாக உடனே சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது மாதிரி நீதிமன்றம் பல கடுமையான உத்தரவுகளை இந்த அரசின் மீது, இந்த திராவிட மாடல் அரசின் மீது தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரதை பார்க்குறோம். இப்போ இன்னைக்கே 2 ஜட்ஜு, ஒருத்தர் நீதிபதி வேல்முருகன் அவர்கள், இன்னொருத்தர் ஆனந்த் வெங்கடேஷ், 2 பேரும் வேற வேற வழக்குகள் குறித்து கடுமையான சில விஷயங்களை அப்சர்வேஷனையும் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றது என்னன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சொத்து தகராறு, அதில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரும் அந்த சொத்து தனக்கு தான் அப்போ வேணுங்கிறது மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் கிளைம் பண்ணுறாரு. அது சம்பந்தமாக அதை எந்த அளவுக்கு அலட்சியமாக அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரி அதை டீல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒன்றும் சொல்லப்போனால் ஜாதி சொல்லி திட்டினாங்க அப்படின்னு சொல்லி அந்த வன்கொடுமை சட்டத்தின் கீழ் PCR வழக்கு போடுவதையே அவர் தவிர்த்தார், காலதாமதம் செஞ்சார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று. சூளைமேடுல ஒரு ஜரீனா பேகம்னு நினைக்கிறேன் அந்த மனுதாரர், இஸ்லாமிய பெண், நகை கிட்டத்தட்ட 93 சவரன் நகை, அந்த கேஸு என்ன ஆச்சுன்னே தெரில, எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, அது சம்மந்தமாக எந்த ஒரு இதுவும் இல்லை. அது சம்மந்தமாக தான் அவங்க நீதிமன்றத்துக்கே போகிறாங்க. அதில் காட்டிய ஒரு அலட்சியம்,
இப்படி அடுத்தடுத்த பல வழக்குகள் மீது இந்த பாலியல் குற்றச்சாட்டு, அதுவும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்படி ரொம்ப செலக்டிவாக அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுல கூட இந்த காவல்துறை அதிகாரிகள் அவ்வளோ அலட்சியம் காட்டுறாங்க. இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துடைய கடும் கண்டனங்களுக்கு இப்பொழுது தமிழக அரசு, குறிப்பாக தமிழக காவல்துறை ஆளாகி இருக்கிறது. ஒரு நேரத்தில் தமிழகத்துடைய காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டு அப்படிங்கிறது இன்னும் அது உண்மைதான். பல வழக்குகளை ரொம்ப ஃபாலோ பண்ணி 35 வருஷம் 30 வருஷத்துக்கு கூட சில வழக்குகள், இப்படியே கூட 2-3 பயங்கரவாதிகளை அரெஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், ஃபாலோ பண்ணி சில அதிகாரிகள் ரொம்ப ரிலீஜியஸாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அது நம்ம கொடுத்த வேலை, இது கண்டிப்பாக இதை நம்ம செய்தே ஆக வேண்டுங்கிற ஒரு நேர்த்தியோடும் ஒரு பங்களிப்போடையும் ரொம்ப பரிபூர்ணமாக அதில் இருந்து அந்த வேலையை செய்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் காசுக்கு ஆசைப்பட்டும், நம்ம ப்ரொமோஷனுக்காக சில இது ஸ்டண்ட் அடிக்கிறதுங்கிற ஒரு பக்கம் பாயி, அந்த கேஸே நடத்தாமல் இருந்து அதன் மூலம் தனக்கு என்ன காசு கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் செயல்படுறத பார்க்குறோம். சமீபத்தில் பார்த்தா வழிப்பறியில் ஈடுபட்ட காவல் அதிகாரி இருந்திருக்காங்க. கஞ்சா கடத்தல், போதை கடத்தல் அவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு பல பேர், இப்போ எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கஞ்சா வழக்கில் ஈடுபட்டாங்கன்னு அரெஸ்ட் பண்ணது ஒரு பக்கம்னா, அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு எத்தனை போலீஸாரை கைது பண்ணியிருக்காங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்படி தொடர்ச்சியாக காவல்துறையின் மீது அந்த துறை சம்பந்தமாக கோர்ட்டு பல அப்சர்வேஷனை சொல்லியிருக்கு. அப்படின்னா இது ஏதோ காவல்துறையின் மீது இந்த குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல, அந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பார்க்குறோம். முதன்மை அமைச்சர், முதல்வர், அவருடைய அண்டர் இஸ் நோஸ் தான் காவல்துறை இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்குங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தால் கூட, காவல்துறை அவங்களுடைய நடவடிக்கை டே டு டே ஆக்டிவிட்டியில் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் இது. சட்டம் ஒழுங்குங்கிறதுலாம் அடுத்தது. ஒரு கட்சிக்கு சார்பாக செயல்படுறாங்க, வேறு சிலர் வேண்டுமென்றே வழக்கில் ஜோடித்து உள்ள தள்ளுறாங்க, விசாரணையை வேறு மாதிரியாக எடுத்துகிட்டு போகிறாங்க, இதெல்லாம் அடுத்தது. அவங்க டே டு டே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லேயே எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த குற்றச்சாட்டு. இது ஒரு பக்கமாக. அடுத்தது இது நீதிபதி வேல்முருகன் அவர்களுடைய அப்சர்வேஷன். ஆனந்த வெங்கடேஷ் இன்னும் காட்டமாக அவன் பேசியிருக்காரு. என்னன்னா, ஒரு அட்வொகேட், அவங்க ஏதோ அவர் தன்னை திருமணம் செய்து கொள்வார் என்ற நம்பி ஒருத்தரை காதலிச்சு அவரோட சில நெருக்கமாக இருக்கக்கூடிய வீடியோக்கள் அதெல்லாம் இருக்குது. இது சமூக வலைத்தளத்திலிருந்து நீக்கணும் அப்படின்னு கூட ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட அவர் ஒரு அப்சர்வேஷன், இதை நீக்குவதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற. இப்போ அவர் மீதே தான் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. பட் சோஷியல் மீடியாவில் இன்னும் அந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ் இருக்குது, அதை டெலீட் பண்ணணும், சைபர் கிரைமுக்கு அந்த உத்தரவு போடுங்க அப்படின்னு கூட அவங்க வழக்கு. இது சம்பந்தமாக நீதிபதியும் இதை நீக்குவதற்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு. இதில் என்ன கூத்துன்னா, அவங்கள விசாரிக்கிறோங்கிற பேரில் அந்த வீடியோவே வச்சுக்கிட்டு 7-8 போலீஸ்காரர்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இப்படி இருக்கீங்களே, அது நீங்களா, இப்படி ஒரு கிண்டலும் கேலியும் சம்பந்தமாகவும் ஒரு விசாரணை நடத்திருக்காங்க. அந்த வீடியோ வச்சே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆரில் அந்த பெண்ணுடைய உண்மையான பேர் ஏதோ போட்டு எதுவும் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே எஃப்ஐஆர் கசிந்த விவகாரம் நமக்கு தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டியில். அதற்கு என்னென்னலாம் உருட்டி மிரட்டிலாம் இவங்க விளக்கம் கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். இப்போ நீதிபதி நேரடியாக சொல்லியிருக்காரு, எஃப்ஐஆரில் நீங்கள் இது மாதிரிலாம் பதிவு செய்திருக்கீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? ஒரு பெண், சாதாரண ஒரு பெண், அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் அதுவும் பாலியல் சம்பந்தமான அந்த வழக்கை தான் அவர் போடுறாரு. அந்த வீடியோவை வச்சுக்கிட்டே அவங்கள்ட்ட இப்படியெல்லாம் விசாரணை பண்ணுவீங்களா? 7-8 பேர் ஆண் போலீஸ் உட்காந்துக்கிட்டும் இந்த இதெல்லாம் பண்ணுவீங்களா? ஆனோ பெண்ணோ அதில் யாரெல்லாம் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்களோ, இது மிகவும் அநாகரிகமானது அப்படிங்கிறது மாதிரி அவர் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இந்த காவல்துறையின் மீது நமக்கு பல விஷயங்கள் நன்மதிப்பு இருக்கிறது. ஏன்னா ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க தான். இருந்தாலும் அந்த துறையின் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. பயாஸ்டாக இருக்காங்க, ஆளும் அரசுக்கு ஆதரவாக எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு. இப்போ இன்னைக்கு கூட பார்க்குறோம், நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு முதியவர், அவர் திகா, அது தொடர்ச்சியாக இந்து மதத்தையும் இந்து கடவுளர்களையும் கொச்சையாக பேசக்கூடிய ஒரு பெண். அவருடைய நிலைப்பாடு எவ்வளவு மோசமாக இருக்குது, எப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாருங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணாருங்கிறதுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இப்படியெல்லாம் காவல்துறை ஒரு விதமாக நடந்து கொண்டால் கூட, ஆனால் தொடர்ச்சியாக நீதிமன்றம் பல விஷயங்களை அப்சர்வ் பண்ணி சொல்லுது. அப்படிங்கிறப்ப நான் திரும்ப சொல்வது அதுதான், மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன், இது காவல்துறையின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டோ இல்லை உத்தரவோ இல்லை நீதிமன்ற அந்த கருத்தோ கிடையாது. இது ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த துறையை கவனிக்கக்கூடிய முதல்வர் மீதே அவர் இந்த துறையை ஒழுங்காக கவனிக்கல, கொஞ்சம் பார்த்து இதில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கு.
அடுத்த செய்தியாக, மறைந்த தலைவர்களுக்கு புகழ் சேர்ப்பது என்பது வேறு. அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் என்ன சாதனையை செய்தார்கள், அவர்கள் விட்டு சென்றது என்ன அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வதற்காக கதைகளை சொல்வார்கள். அது ஒரு சுவாரஸ்யம் நிறைந்ததாக கருதப்படும். இப்போ சமீப காலங்களில் பார்க்கும்போது மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் குறித்து திமுகவை சேர்ந்த திரு MP சிவா வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் எல்லாம் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது காங்கிரஸ்காரர்கள் தான் அதை சொல்லணும். சில நாட்களுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தாரு, பெருந்தலைவர் இறப்பதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதியின் கையை பிடித்து நீங்கள் தான் உண்மையான ஜனநாயக காவலர் அப்படின்னு சொன்னார்னு ஒரு தகவலை சொன்னார். அதுக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. இப்போ மீண்டும் ஒரு சர்ச்சையாக அவர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார், காமராஜருக்கு ஏசி இருக்கணும், ஏசி இருந்தால் மட்டுமே அவருக்கு உறக்கம் வரும் அப்படிங்கிற துணியில் திருச்சி MP சிவா பேசியிருக்காரு. அதுக்கு எதிர்வினைகள் கிளம்ப தொடங்கியிருக்கு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருத்தவரை நம்ம ஏற்றி விடலாம், அவர் அந்த தலைவர் ஆஹா ஓஹோ, அதனால் அந்த கட்சியை சார்ந்தவர் அந்த தலைவர். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம், இப்போ நீனா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் 20 இயர்ஸ் இன் டெல்லி பாலிடிக்ஸ். திருச்சி சிவா அதற்கு வாய்ப்பு கொடுத்தவர் பெரும்பகுதி கருணாநிதியும் இப்பொழுது ஸ்டாலினோ அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்படிங்கிறவ நமக்கு கட்சியிலே இவ்வளவு ஒரு அங்கீகாரம், அதான் 17 வருஷம் வைகோ, இப்போ அதையும் தாண்டி சீனியர்னா சிவா தானே. அப்படிங்கிறப்ப நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கிறது இந்த கட்சி, இந்த கட்சியில் இருந்த கருணாநிதி. அப்படின்னா நம்ம போகிற இடத்துலலாம் கருணாநிதி ஆஹா ஓஹோன்னு சொல்லணும். இப்போ ஒரே நேரத்தில் 5 புத்தகம்லாம் ஏதோ எழுதினாருன்னு நினைக்கிறேன், அதையும் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ உங்கள் தலைவர், உங்கள் வாயி, உங்கள் மைக்கு, உங்கள் மேடை, என்ன வேணாலும் பேசலாம். அவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும், வானத்தையே வில்லா வளைச்சாரு, என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனால் நீங்க அதோட ஒரு கம்பேர் பண்ணி இன்னொருத்தரை சேர்த்து சொல்லும் பொழுது அதுல உண்மை இருக்கிறதா அப்படிங்கிறது. சரி, இந்த உண்மையை யார்கிட்ட செக் பண்றது? இப்ப நீங்க தான் எந்த ஒரு செய்தி இருந்தாலும் ஃபேக்ட் செக்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு. இப்ப நீங்க 2 பேரை சொல்றீங்க, 2 பேரும் உயிரோட இல்லை. என்னை 22, 23 வயசுலேயே என்னை கார்ல உட்காத்தி வச்சு எனக்கு இந்த விஷயங்களை எல்லாம் அவர் சொன்னார். ஏன் என்கிட்ட சொன்னார்னா, அவருக்கு என்னை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம் இருந்தது. இவன் பொதுமக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்ப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. இப்போ அவர் சொன்ன அந்த கண்டென்ட் நான் மற்ற விஷயங்கள்லாம் விட்டுறேன், இது குறித்து முதல்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய சீனியர்ஸ் முதல்ல இதை ஏற்றுப்பாங்களா? 22 வயசுக்கு இவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தானா, நான் கருணாநிதி எப்பயிலேருந்து பார்த்துட்டு இப்போ துரைமுருகன்ட்டு கேட்டால் அவர் இதுக்கு விளக்கம் சொல்லுவார். 20 வயசுலேயே அவர் பக்கத்து வச்சு உங்கள்கிட்ட சொல்லாத விஷயத்த கூட திருச்சி சிவாட்ட தான் சொன்னாங்களா ஐயா அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா, அவர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் கொட்டாட்சியர்னு அவர் ரைமிங்காக சொல்றது மாதிரி அவர் சொல்லுவார். ஆகவே நம்மளால ஃபேக்ட் செக்கே பண்ண முடியாது. இது 2 பேர் செத்தவங்களை போய் நீங்க கேட்டு எப்படி தெரிய முடியும்? அடுத்தது, காமராஜர் நோன் ஃபார் இஸ் சிம்பிளிசிட்டி. காமராஜர்னு சொல்லும் பொழுதே என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்போதான் அந்த மேலே சிவப்பு சுழல் விளக்குங்கிறது அமைச்சர்கள் யாரும் வச்சிருக்க கூடாது, இது தேவையில்லாத ஒரு இறைச்சலை ஏற்படுத்துது. எமர்ஜென்சி வெஹிக்கிள் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இது யூஸ் பண்ணலாமே தவிர எல்லா அமைச்சர்களும் பயன்படுத்தக்கூடாதுன்னு மோடி கவர்மெண்ட் வந்த பிறகுதான் அந்த டெல்லியில் பெரும்பாலான அந்த அமைச்சர் இல்லைன்னா கோயங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, 73 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னால 2 பெட்ரோல் வெஹிக்கிள், அப்புறம் இந்த அமைச்சரோட இது எப்போ பார்த்தாலும் இந்த பந்தி இந்த சவுண்டு தான் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கும், இந்த சிவப்பு சுழல் விளக்கு. இதை தமிழகத்தில் அப்போவே காமராஜர் அவர்களே இது மாதிரி என்ன விளம்பரம், நான் வர்றது ஊருக்கு தெரியணுமா, எதுக்கு இப்படி கத்திட்டு போறீங்க, முதல்ல அவனை ஆஃப் பண்ண சொல்லி, இப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறதாலாம் சொல்றாங்க, பலர் அவரோடு இருந்தவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் எப்படிப்பட்ட ஊர்ல இருந்து வந்தவர், சிவகாசி, விருதுநகர், அது கந்த பூமி, அவருடைய எப்பவும் வெயில் இந்த இதுல இருந்தவர், ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து ஒரு குடிசை வீட்டிலேருந்து தோன்றியவர். அவர் ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா ஏசி ரூம்ல தான் தங்குவார். இல்லை என்ன கூத்துன்னா, காமராஜருக்கு ஏசி வேணுங்கிறதுக்காக எல்லா டிராவலர்ஸ் பங்களாவையும் ஏசி ஆக்குனாராம். எப்படி? இப்ப இதை யார்கிட்ட போய் நீங்க ஃபேக்ட் செக் பண்ணுவீங்க? யாராவது சொல்ல போறேன்னா, அதன் பிறகுதான் அரசினர் மாளிகைக்கு ஏசி போட்டது. ஏன்னா அவரால் தூங்க முடியாதா? ஏன்னா இது எப்படின்னா, ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக இந்த திமுக, குறிப்பாக கருணாநிதி, திமுக இவங்க அவர் மீது வசை மாறி பொழுந்தார். உலகமே அவர்
தமிழகத்தில் வந்து நிர்வாகத்தில் நேர்மையாக இருந்தவர் அப்படின்னா அது காமராஜர்னு சொன்னாங்க. அவருடைய அமைச்சரவையில் இருந்தவங்கள்லாம் இன்னும் ரொம்ப நேர்மையாக இருந்தார்கள் அப்படின்னு. அவர் மீது சில அரசியல் முன்னெடுப்புகள், அவர் செஞ்ச தவறுகள், நமக்கு முத்துராமலிங்க தேவர் அந்த இஷ்யூலாம் சில இது இருக்குது, அதெல்லாம் வந்து விமர்சிக்க இப்போ அதற்கான தளம் இல்லை. ஆனால் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ கிளீனாக இருந்தது, அவருடைய அப்பழுக்கற்ற அவருடைய பேங்க் பேலன்ஸ், இவர் வந்து ஹைதராபாத் பேங்க்ல இதில் வச்சிருக்காரு அதில் வச்சிருக்காருன்னா இவங்க குற்றச்சாட்டு சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் வேறு யாருமே சொல்லாத குற்றச்சாட்டு அவர் மீது கேரக்டர் அசாசினேஷன். அதை நான் சொல்ல விரும்பலை, யாரை சொன்னாரு அப்படிங்கிறதுல அதை உள்பட திமுக சொன்னது, அசிங்கப்படுத்தியது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றது மாதிரி, ஏன்னா இப்ப இந்த வீட்டையே கூட இப்ப திருமலை பிள்ளை அந்த டி நகர்ல இருக்குது அந்த பங்களாவே வந்து இவங்க கொடுத்தாங்க, டிவிஎஸ்ல இருந்து கொடுத்தாங்க, பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அப்பவே இவருக்காக ஏதோ ஒரு சலுகைக்காக கொடுத்தாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு சொல்லி அவரை வந்து அசிங்கப்படுத்தினார்கள். இப்போ அதெல்லாம் சப்ஸ்டான்ஷியா பாரு, அவ்வளோ பெரிய பங்களாவில் இருக்காங்கன்னா அவரால் ஏசியில் இருக்க முடியாதுதான் அப்படின்னா எப்படின்னா இப்போ இந்த விஷயத்தை சேர்த்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு. ஒரு மதிய உணவு கொண்டு வந்தது, அதுலேருந்து தன்னை வந்து அதை விட சூப்பராக நாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ இவ்வளவு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க காலை உணவு. ஆனால் மதிய உணவுக்கு சப்ளை பல இடங்கள்ல இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இதே நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் பேசிட்டு இருக்கோம். இன்னொன்று, அவரை பற்றி அவர் உருவக்கேலி, பாடி ஷேமிங்னு இப்போ வந்து அதுக்கு ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கு, பாடி ஷேமிங். இப்போ தமிழிசை அசிங்கமாக பேசுகிறாங்க, வேறு சில அரசியல் தலைவர்கள் அசிங்கமாக, இந்த பாடி ஷேமிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு. இந்த பாடி ஷேமிங்கை முதலில் தொடங்கி வச்சதே கருணாநிதி. அவரை எருமை தோல், அண்டங்காக்கை, ஒரு நேரத்தில் நம்ம வந்து மாட்டுத்தோலை வந்து ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு அந்த அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு மாடை பேரை சொல்லி அதை வந்து இப்போ இன்னைக்கு ஃப்ளைட்டில் ஏறி போகுது அப்படின்னு கிண்டல் அடித்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் முரசொலியில் முதல் பக்கத்தில் காமராஜ் அவர்களை கிண்டல் செய்து, அதாவது அவருக்கு வந்து மேக்கப் போடுறது மாதிரி நேரு ஒரு பக்கமும் இன்னும் பல தலைவர்கள்லாம் வந்து 4 பக்கம் இன்னும் அந்த அளவுக்கு மேக்கப் போட்டால் கூட அவரை வசீகரமான அந்த இது வராதான். அப்படின்னா அவருடைய உருவக்கேலியை எப்படி அதை வந்து கார்ட்டூனாகவே கொண்டு வந்து தன்னுடைய வன்மத்தை கக்கியவர்கள் தான் திமுக. இன்னைக்கு இவரை பற்றி பேசியிருக்காங்க. இப்போ நான் இவ்வளோ வரைக்கும் பேசுனது வந்து கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டு இதெல்லாம் வந்து இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் ரொம்ப இதாக பேசியிருக்கிறேன். ஆனால் இதற்கு ஊடகத்திலேயே திமுகவினருக்கு புரியும் பாஷையில் திருச்சி வேலுசாமி அவர் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்ல, எங்கள் ஊர் காரம்தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து இந்த ஏக வசனத்தில், திமுக காரங்களுக்கு அப்படி சொன்னால் தானே புரியும், அதை மீடியாலே அந்த ஏக வசனத்தோட திருச்சி சிவாவை என்னென்னலாம் சொல்லணுமோ சொல்லிட்டு கடைசியில் டெல்லி ஏர்போர்ட்டில் நடந்த சம்பவத்தையும் குறிப்பிட்டு அதோட முடிச்சிருக்காரு. இவர்களெல்லாம் எங்கள் தலைவரை பற்றி பேசலாமா அப்படின்னு. இப்போ செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு, அவருக்கு அந்த தகுதி கிடையாது அப்படின்னு. இதே திருச்சி வேலுசாமிக்கு இருக்கிறது ஒரு தார்மீக கோபமாக நம்மளா எடுத்துக்கலாம். அவர் எல்லாரையும் திட்டிருக்கா, மோடியை திட்டிருக்கா, எல்லாரும் திட்டிருக்கா. ஆனாலும் அவர் சார்ந்த காங்கிரஸ், அந்த காங்கிரஸுடைய தலைவர் காமராஜ், அதுக்காக அவர் குரல் கொடுத்துலாம் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் செல்வ பெருந்தகை வந்து சொல்றதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு, ஏன்னா அவரே சொன்னார் இப்போ நடப்பதே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னு திமுகவுக்கு முட்டு கொடுத்தவர். அதனால அவர் பேருக்கு போனா போகுது அப்படின்னு வேணா ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கலாம். இதை காங்கிரஸ்காரர்கள் இனிமேலாவது புரிந்து கொண்டு நம்முடைய தலைவர்களை, நம்ம கட்சியை அசிங்கப்படுத்துறாங்க, நம்ம தலைவர்களை வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க. இந்திரா காந்தியை கருணாநிதி சொல்லாத வார்த்தைகளை எவ்வளவு அசிங்கமாக பேசினதெல்லாம் இருக்கு. நேருவையும் இலங்கை அதிபரையும் பெண் அதிபரையும் சேர்த்து வச்சு கேரக்டர் அசாசினேஷன் பண்றது மாதிரி எவ்வளவு அசிங்கமாக பேசியது அப்படின்னு. அதாவது தமிழ் மண்ணில் ராஜீவ்காந்தி வந்து அசாசினேஷன் நடந்தது, ஆனா இவர்கள் குறித்து கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறது அதற்கு முன்பாகவே அவங்கள வந்து அவங்களுடைய கேரக்டர் மூலமாக அவங்கள கொல்றது, அதை வந்து தொடங்கி வச்சதே இந்த திமுக அப்படிங்கிறத காங்கிரஸ் புரிஞ்சுக்குமான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவர்களும் ஒரு அடிமையாக, தனக்கு அந்த கிடைக்கக்கூடிய 7-10 சீட்டுக்காக திமுகவுடைய அடிமையாக இருக்கிறார்கள். அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, அந்த ரத்தம் வந்து சூடாக இருக்க போகுது அப்படிங்க, சோரம் போனதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கு. அடுத்த செய்தியாக, நல்லதங்கால் கோவில் வாத்ரா இருப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு கோவில். இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், நாயக்கர் சமுதாயத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்.
இந்த கோவிலை வந்து கைப்பற்றுவதற்கு அறநிலையத்துறை இப்பொழுது இறங்கியிருக்கு. இதை எப்படியாவது இந்த கோவிலில் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள், அங்கே இருக்கக்கூடிய விஸ்வ ஹிந்து பரிஷத்துலாம் இதை வந்து ஒரு போராட்டம் முன்னெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹெச்ஆர்என்சி எப்படி பிரைவேட் கோயில்ஸை எப்படி அபகரிக்கிறது அப்படின்னு. 36,000 இருந்த ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டில் இருக்க கோயில் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 42,000க்கு மேலே இருக்குது. அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து, அதாவது குறிப்பாக கணக்கு வழக்கில் இந்த பிரச்சனை, அட்மினிஸ்ட்ரேஷனில் பிரச்சனைனா அதை கையில் எடுத்துகிட்டு 5 வருஷத்தில் அது சரி பண்ணி திரும்ப ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் சொல்லுது. அது சம்பந்தமாகவே தொடர்ச்சியாக அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் முன்பு வந்து டிஆர் ரமேஷும் அதற்கு பிறகு இப்பொழுது நாகராஜன் அவர்களும் தொடர்ச்சியாக, நீங்கள் தான் அந்த நேர்காணல் பண்ணுறீங்க, அதில் தொடர்ச்சியாக பல விஷயங்களை ஹெச்ஆர்என்சி ஆக்ட் பிரகாரம் என்ன எப்படி இந்த அரசு செயல்படுகிறது, குறிப்பாக இந்து கோயில்கள் எப்படி அபகரிக்கிறது, அவங்களுடைய அதாவது சரியான அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு வந்துட்டு அதில் அவங்க எவ்வளவு கோல்மால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெளியில் சொல்கிறது தான் அந்த நிகழ்ச்சி. இப்போ இந்த நல்லதங்காள் கோயிலை எடுக்கிறாங்க. இந்த நல்லதங்காள் வரலாறு அப்படிங்கிறதே தமிழக மக்களுக்கு மிக பரிச்சயமானது. அதை வந்து கிராமப்புறத்தில் வந்து ஃபோக் அந்த இதுலேருந்து நாட்டுப்புற கதைகளாக பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. இப்பொழுதும் தென்பகுதியிலே அந்த கதை வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏதாவது ஒரு கோயில் திருவிழான்னா எப்படி வள்ளி திருமணம் அது எப்படி போடுவாங்களா ட்ராமா, அதே மாதிரி நல்லதங்காள் இது ஒரு நேரத்தில் ஹரிச்சந்திரா நாடகம், வள்ளி திருமணம், நல்லதங்காள் இதுன்னு. என்னென்னா நீங்கள் சொல்கிற அந்த வத்ராயிருப்பு அர்ச்சனாபுரம் அந்த இடத்துல தான் அந்த கோயில் இருக்கிறது. ஒரு அண்ணன் தங்கை அவங்களுக்கான உறவு எப்படி இருக்கணும், பாசப்பிணைப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கதை. நல்லதங்காள் அவருக்கு நல்ல தம்பிங்கிற ஒரு அண்ணன் இருக்கிறான். இவங்க மதுரையில் வந்து வாக்கப்பட்டு போகிறாங்க. அவங்களுக்கு 7 குழந்தைகள் பிறகுறாங்க. அப்புறம் அந்த கணவர் இறந்து போயிடுறாங்க. வேறு வழி வாழ்வுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், சரி அண்ணன் வீட்டுக்கு போனால் அண்ணன் நம்மளை கவனிச்சுப்பார் அப்படிங்கிறப்ப அங்கே அண்ணன் வீட்டுக்கு வராங்க. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து அண்ணன் இல்லை, அண்ணி இருக்காங்க. அண்ணி வந்து ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதோ இல்லைன்னு பச்சை விறகும் உடைஞ்ச மண்பாண்டங்களெல்லாம் கொடுத்து, வேணா நீ சமைச்சு அந்த பிள்ளைங்களுக்கு சோறு போடுறதுனா போடுன்னு தான். கற்புக்கரசியான நல்லதங்காள் அவளை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த விறகு எரிகிறது. சாதம் சமைச்சு அன்னைக்கு கிடைச்ச அந்த விஷயங்களெல்லாம் வச்சு அவங்களுக்கு சோறு போடுறாங்க. ஆனால் அடுத்தடுத்த நாள் இதோ வந்து விடுவார் அண்ணன், அதோ வந்து விடுவார்னு அவங்க காத்துட்டு இருக்கிற நேரத்தில் அண்ணன் வரவே இல்லை. அவர் என்ன வேலைக்காக போனாரா என்னன்னு தெரியல. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வாகும், இதுக்கு இந்த குழந்தைங்க 7 குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பாடு போடணுமே என்ன பண்ணுறப்ப ஒரு பெரிய பஞ்சம் போல் அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் வருது. வேறு வழி இல்லாமல் சரி நம்ம இப்படியே இருக்கிறோம், அந்த பஞ்சத்தில் அடிபட்டு சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறோம், நாளைக்கு அண்ணன் வராரு, பார்த்தோன்னே நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்து அண்ணன் எப்படி கஷ்டப்படுவான், இப்படி கஷ்டப்பட்ட நம்மளை வந்து அண்ணி இப்படி ஒழுங்காக பார்த்துக்காம இருந்தா அவங்க மேலே அவன் என்ன கோவப்படுவான், இதையெல்லாம் யோசித்து விட்டு நம்ம உயிரோட இருக்கிறதுனால இப்போ இந்த பகுத்தறிவோடு யோசிச்சா இதெல்லாம் வந்து ஒரு இதுவா, வாழ்க்கைக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்லாம் இவங்க பல கதைகள் சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த நாட்டுப்புறத்தில் அந்த நடந்த கதையாக அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த 7 குழந்தைகளையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல பிடிச்சி தள்ளிட்டு இவங்களும் இறந்து போகிறாங்க அப்படின்னு. அவருடைய இதை பார்த்துட்டு கொஞ்ச நாள் பிறகு அந்த சகோதரன் வரான். பார்த்துட்டு இந்த கதைகள்லாம் சொல்கிறாங்க, நடந்த விஷயத்தெல்லாம். இதற்கு காரணமான தனது மனைவி தானே அப்படின்னு சொல்லி மனைவி கொள்கிறான். நம்முடைய தங்கையே நம்மளால் இப்படி பார்த்துக்க முடியல, இவ்வளவு ஒரு பஞ்சத்தில் அடிபட்டு ஒரு குடும்பத்தோட செத்து போயிருக்காளன்னு அதையும் அவன் தாங்காமல் அவனும் குத்திட்டு இறந்து போயிடுறான் அப்படிங்கிறது கதை. கற்புக்கரசியான அந்த நல்ல தங்காளையுடைய இதை பார்த்து அந்த கடவுளே வந்து மீண்டும் அவங்கள வந்து உயிர்ப்பிக்கும் பொழுது, செத்தவங்களாம் இது மாதிரி வந்துட்டா நாளைக்கு இந்த பூமி தாங்குமா, என்ன உன்னோடையே சேர்த்துடுன்னு அவங்க கோரிக்கை வைக்க, இல்லை அதுக்கான ஒரு காலம் வரும், அதுவரை நீ வந்து ஒரு தேவியாக இருந்து இந்த ஊரை காப்பாற்று, நல்ல விஷயங்கள் இந்த ஊருக்கு செய் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த கிணறு இருக்குது, அது சம்பந்தமான கோயில் இதெல்லாம் வச்சு அந்த மக்கள் வந்து வழிபடுறாங்க. இப்போ இவங்க சொல்லுவாங்கள்ல, ராமர் அவர் வடநாட்டு கடவுள், விநாயகர் வடநாட்டு கடவுள், நம்மிடம் இருப்பதெல்லாம் மூத்தோர் வழிபாடு, நடுகள், சிறு தெய்வம், குரு தெய்வம் அப்படின்னா இப்போ அது போன்ற ஒரு தெய்வம் தானே. இந்த கோயிலையும் அபகரிக்க யார் நினைக்கிறா? ஹெச்ஆர்என்சி. ஏற்கனவே என்ன, இந்த கோயிலை அபகரிக்கும் பொழுது அந்த மக்கள் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க. இது மதுரை கோர்ட்டுக்கு கேஸ் போகுது.
அந்த கேஸில் இப்பொழுது கும்பாபிஷேகத்தை மட்டும் இது என்னன்னு பண்ணி பார்க்குறப்ப கும்பாபிஷேகம் வழியாகத்தான் இங்கே ஹெச்ஆர்என்சி உள்ளேயே நுழைய பார்க்குதுன்னு அந்த ஊர் மக்கள் இது பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி நாயக்கர் சமுதாயம், இப்பொழுது தேவர் சமுதாயம், எல்லா சமுதாய மக்களும் அங்கே இருக்கிறாங்க. நாளைக்கு இது சமுதாய பிரச்சனையாக இது ஒரு நடுப்புற ஒரு சிலை உடைச்சி போச்சு அப்படிங்கிறாங்க. அந்த சிலை உடைத்ததே உடைஞ்சு போனதே என்னென்னா இவங்க உள்ளே வந்துருவாங்கிறத ஒரு விதமான எதிர்ப்பு காட்டுவதற்காக தான் அங்கே இருக்கிறவர்களை செய்தார்கள் அப்படின்னு ஒரு பார்வை சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஆனால் இவர்கள் யார் செய்தார்கள்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணால் கூட அவங்களையெல்லாம் கைது செய்யாமல் இருந்தது காரணம் இது அங்கே தென்பகுதியில் ஜாதி பிரச்சனையாக உருவாகிடும்னு அந்த நேரத்தில் இதாக இருந்தவொடனே, ஆனாலும் அந்த உறுத்திக்கிட்டே இருக்குது அந்த கோயிலை அபகரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இப்பொழுது பார்த்தீங்கன்னா நேற்று பலாலயம் பண்ணணும் அப்படின்னு அந்த மக்கள் சொல்லும் பொழுது இது அறநிலையத்துறை நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதற்கு தான் விஹெச்பி கடும் கண்டனங்களை தெரியுது. அது சமுதாய கோயிலாகத்தான் இருக்கணும், அந்த கிராம மக்களிடம்தான் இருக்கணும். இதை அறநிலையத்துறை கைப்பற்ற நினைத்தால் விஹெச்பி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும். இப்போ ஒரு அறிக்கையாக கண்டன அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. இதை செவிசாய்க்கவில்லை ஹெச்ஆர்என்சி அப்படின்னா மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவார்கள் அப்படின்னு நம்புகிறோம். நீங்கள் கவனிக்கணும், இந்த கோயிலுக்காக கம்யூனிஸ்டுகள் உட்பட போன வாரம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. கூட்டணி கட்சியில் தானே இருக்குது, அவங்க கூட போராட்டம் பண்ணியிருக்கிறதாகத்தான் செய்தி நான் படித்ததாக ஞாபகம். அப்படி இருக்கும் பொழுது ஹெச்ஆர்என்சி எப்படி அபகரிக்கிறதுன்னு தெரியல. விஹெச்பி சொன்னது போல் ஹெச்ஆர்என்சி நடவடிக்கை இதை பின்வாங்க வேண்டும் அந்த கைப்பற்றுறதுலேருந்து. இல்லாவிட்டால் விஹெச்பி மக்களை திரட்டி போராடத்தான் நினைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த போராடுவதா இல்லையா அந்த கிராம மக்களிடமே கோயிலை கொடுப்பதா அப்படிங்கிறது இந்த ஆளும் அரசிடம் இருக்கிறது. என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்த செய்தியாக மத்திய பிரதேசத்தில் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 54 லட்சம் போலியான ஸ்காலர்ஷிப் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஒரு இப்போ இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆர்கனைசர் அப்படிங்கிற பத்திரிகையில் மிக விரிவாக இது சம்பந்தமாக ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மிகவும் லேட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனாலும் மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இந்த பாஜக அரசு சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லாம் எதிர்க்கட்சிகளும் நடுவு நிலைமை அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடிய ஊடகங்கள் இதெல்லாம் அவங்கள படிக்கக்கூட விடணும்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வராமல் பண்ணுறாங்க, அப்படியாக்கும் இப்படியாகலாம் சொன்னாங்க. ஆனால் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறத வச்சுக்கிட்டு எப்படி திருட்டுத்தனம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே மைனாரிட்டி அஃபேர்ஸ் ஒரு மாணவனுக்கு 5700 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குது. இந்த 5700 ரூபாய் வாங்குவதற்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆன்லைன் போர்ட்டலில் எப்படி பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அதை பார்த்துட்டு அதை வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு அப்படித்தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் இல்லாமல் அப்ளிகேஷன் ஆன்லைன்லன்னு, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையில் மிகவும் எளிதாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பல விஷயங்கள் ஆன்லைனில். அதில் டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசு பல முன்னெடுப்புகளை செய்கிறது. ஆனால் அதோடு சேர்த்து ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் எதுவுமே செய்யாமல் இவங்க தான் அப்ளிகேஷன் அனுப்பிச்சாங்களா, ஆமாம்மா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நோடல் ஆஃபீஸர்ஸ் ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஓகே பண்ணதுனால அவ்வளவு முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அதில் என்னென்னா, குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இந்த இதில் ஈடுபட்டிருக்கு. இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, 23 ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மைனாரிட்டி, அதாவது கிறிஸ்துவர்கள் ரன் பண்ணக்கூடியது, 17 மதரசாக்கள் இவங்கெல்லாம் போபாலில் இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 104 ஸ்கூல். இது போபால் மத்திய பிரதேசில் போபாலில் மட்டும் இல்லை, இது மாநிலத்தின் பிற இடங்களிலும் இன்னும் இப்போ இந்த விரிவுபடுத்தியிருக்காங்க விசாரணையை. இது பண்ணுறப்ப இன்னும் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரில. பேக்வேர்ட் கிளாஸ் அண்ட் மைனாரிட்டி வெல்ஃபேர் போர்டுலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபார்மலாக வந்த பிறகு விசாரணை தொடங்கும் பொழுது தான், அதாவது ஜூன் 17ஆம் தேதி இந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் இந்த விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இதில் என்னன்னா, ஜஹாங்கீர்பாத் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இங்கே ஒரு ஸ்கூல் இங்கே இருக்குது. இத்தனை பசங்க இங்கே படிக்கிறாங்க. இதில் எல்லாம் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீடு பண்ணியிருக்காங்க. அந்த இது
அந்த ஸ்கூலுக்கு பேர் என்ன, சிட்டி மாண்டசரி ஸ்கூல், பேலேன்கிற ஒரு இடத்துல, அந்த இடத்துல இருக்குது. அது வந்து ஒரு சைன் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க அந்த ஸ்கூலுடையது. சரின்னு வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் போனால் அங்கே அப்படி ஒரு ஸ்கூலே இல்லை. அங்கே வந்து ஒரு அகடமிக் ஆக்டிவிட்டி நடக்கிறது மாதிரி ஒன்றுமே இல்லை. அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பான் புரோக்கர் பார்த்து சொல்லியிருக்காரு, இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கிறதுன்னு நீங்கள் வந்து சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியும். அப்படியா, இது பேர் ஸ்கூலா அப்படின்னு இருக்காரு அவர். அங்கேருந்து என்னன்னா 29 மாணவர்களே இல்லாதவர்களுக்கு ஆன்லைன் போர்ட்டலில் இது பண்ணி 1.65 லட்சம், 1,65,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப்புக்காக திருட்டுத்தனமாக வாங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி என்ஜே கான்வென்ட் அப்படின்னு ஒரு இது, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு பண்ணப்ப, அப்புறம் செயின்ட் டிசூசா அப்படின்னு ஒரு இது, பிராஸ்தியா ரோடு அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது எம்ஜே கான்வென்ட் அண்டு செயின்ட் டிசூசா கான்வென்ட் ஸ்கூல் பேருங்கிறப்ப எந்த மைனாரிட்டின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து ஒரு 1.7 லட்சம் 30 ஃபேக் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து அப்லோடு பண்ணி அதில் திருட்டு பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்பர்லி அப்படின்னு ஒரு ஸ்கூலு, அவங்க வந்து 1.8 லேக் 33 ஃபேக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. கடைசியில் பார்த்தா அது ஸ்கூலான்னு போய் பார்த்தா அங்கே வந்து கடை, பாபர் ஷாப்பு, பான் ஷாப்பு, மற்ற சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்காங்க. ஸ்கூல் எங்கப்பா அப்படின்னா, ஸ்கூல் இல்லை அப்படின்னு. அந்த 33 ஸ்டூடெண்ட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க, அவங்களாம் எங்கே இருக்காங்க தெரியாது அப்படின்னு. ஸோ இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் கிறிஸ்டியன் மைனாரிட்டி மிஷனரி ஸ்கூல்கள். இப்போ அடுத்தது வருது மதரசா. அவங்க வந்து ஒரு 17 மதரசா மடுல் உலூம் அப்படின்னு ஒன்று, அதில் வந்து 1,28,200 எல்லாம் ஆதாரத்தோடு போடுங்க, எல்லாம் நயா பைசா, என்ன அமௌண்ட்டு, எவ்வளவு இவங்க ஃபேக்காக அது ஸ்டூடெண்ட்ஸை போட்டு எவ்வளவு லட்சம் திருடி இருக்காங்க அப்படின்னு. மதரசா தைனிக்கி வரிசுல் ஹயாத் ஸ்ரத்தா நகர் அப்படிங்கிற 1,09,000 எல்லாம் நம்மள்கிட்ட லிஸ்ட் இருக்குது. அது மாதிரி அவங்க இது பண்ணியிருக்காங்க. மிஷினரி வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. இது எல்லாமே எப்படி இது நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நோடல் ஆஃபீஸர்ஸ், அதாவது வெரிஃபிகேஷன் அப்லோட் பண்ணிடுறாங்க, ரைட்டு, அங்கே ஸ்கூல் இருக்குதா, எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க, மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அங்கே படிக்கிறாங்களா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே படிக்கிறாங்களா, உண்மையிலேயே அந்த ஸ்காலர்ஷிப் கிளைம் பண்ண ஸ்டூடெண்ட் யார் அவன், அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு எப்படி இருக்குது, இதையெல்லாம் எந்த இடத்துலையுமே இது பண்ணலை. இப்போ அது பார்க்கும் பொழுது என்னென்னா, இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனா இல்லை இது வந்து ஃப்ராடு சென்டரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. இது பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படிங்கிறது மாதிரி காலம் கடந்து ஒரு விசாரணையை மத்திய பிரதேச அரசு தொடங்கி இருக்கிறது. அண்டர் தி மைனாரிட்டி மினிஸ்டர் வந்து சொல்லி இது இப்படியெல்லாம் இவ்வளோ கிளைம் பண்ணியிருக்காங்க, என்னென்னு பாருங்கன்னு சொன்னோடனே இப்போ மத்திய பிரதேச அரசு இப்போ விசாரணை தொடங்கி இருக்கிறது. போபாலில் மட்டும் 104 ஸ்கூல். இதை மத்திய பிரதேசம் முழுமையாக இவங்க விசாரணையை முழுவதும் முடக்கிவிட்டால் இன்னும் எத்தனை பள்ளிகள் இது போல் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் அஸ் வெல் அஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது போக தான் தெரியும். ஆகவே இந்த மைனாரிட்டி நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸே அந்த சமுதாய மக்களை எப்படி ஏமாற்றுகிறார்கள், அவர்களை வைத்து எப்படி காசு சம்பாதிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருந்த செய்தி. வேறு எந்த ஒரு பிரதான ஊடகங்களிலும் இது வந்தது மாதிரி தெரியல, ஆர்கனைஸில் வந்திருக்கு. இந்த செய்தியை கொண்டு வந்த அந்த நிறுவனத்திற்கும் நம்முடைய பாராட்டுக்கு. நிறைவு செய்தியாக, ஏமன் அந்த நாட்டில் வந்து ஒரு நர்ஸு மாட்டிக்கிட்டாங்க. அவர்களுக்கு ஆக்சுவலாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மத்திய அரசுமே பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அதை தள்ளி வைப்பதற்கான போராட்டங்கள் தான் முன்னெடுக்கப்பட்டது. ஆனாலும் மத்திய அரசனால முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அபுபக்கர் முஸ்லியாரா அப்படிங்கிறவர் இங்கிருந்து பேசி அதற்கான அந்த மரண தண்டனை தள்ளி வைப்பை ஒத்தி வைத்திருப்பதாக பத்திரிகை செய்திகள்லாம் நிறைய வந்துச்சு. இது உண்மையிலேயே இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், மத்திய அரசா அல்லது அந்த பெரியவர் தானா? அதாவது ஒரு வழக்கு நடக்குது, அந்த கொலை வழக்கு, அவங்க கணவனை தான் கொள்றாங்க. அங்கே வந்து ஏமன் நாட்டில் வந்து அவங்களுடைய அரபி சட்டப்படி ஒரு கொலை இது மாதிரி பண்ணிட்டா அவங்க மரண தண்டனை தான் அப்படின்னு. எல்லாருக்கும் அது போலையா அப்படிங்கிறது நமக்கு தெரில.
இப்போ அந்த நாட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ செக்ஸுவல் அங்கே வந்து இங்கேருந்து போகிறவங்க லேபராக அங்கே இருக்கிறாங்க, அவங்க மீது அவங்க செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறான், அவனுக்கும் அதே போல் தண்டனை கொடுக்குறாங்களாங்கிறது நமக்கு செய்தி இல்லை. இப்போ நம்ம பல மரண தண்டனைகள் சவுதி அரேபியாவில் அரேப் கண்ட்ரியில் நடக்கும் பொழுது தான் பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் 10 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றும், இந்தியாவிலேருந்து இருந்தவங்க, சிங்கப்பூர்லேருந்து போனவங்க, இது மாதிரி பல பேர், ஸ்ரீலங்காலேருந்து எங்கே போனவன் ஏதோ சாராயம் காய்ச்சினா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி இதோலாம் மரண தண்டனை விதிக்கிறாங்க. அவங்க நாட்டில் இருக்கிறவனுக்கு அதே போல் எத்தனை மரண தண்டனை விதிச்சிருக்காங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியல. அப்படின்னா சட்டம் எல்லாருக்கும் ஒன்றா அங்கே இருக்குது. ஆனால் நம்ம ஆளுகளே சொல்லுவாங்க, அதுபோல் சட்டம் இங்கேயும் இருந்தால் அந்த தப்பு நடக்காது அப்படிம்பாங்க. அப்படி சட்டம் நடந்தும் வச்சும் ஏன் இதே போன்ற குற்றச்செயல்கள் அங்கும் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வி. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ நீங்கள் சொன்ன இந்த செய்தியில் உண்மையிலேயே மத்திய அரசு வந்து கை கழுவிடுச்சு, இனிமேல் எங்களால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னதுனால இஸ்லாமிய அமைப்பு இது முயற்சி செய்து கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறதுனா, இந்த அரசு இந்த கோரிக்கை அந்த குடும்பத்திலிருந்து வைத்த பிறகு என்னென்ன சட்டத்திற்கு உட்பட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் கண்ட்ரிக்கு வந்து உளவு பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய 8 மாலுமிகள், குறிப்பாக நேவியில் இருந்தக்கூடிய ஆஃபீஸர்ஸு அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கத்தார் கவர்மெண்ட்டு வச்சது. அதை எப்படி வெளிக்கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கும் மரண தண்டனை தான் வச்சாங்க. ஆனாலும் அதை பேசி ராஜாங்க ரீதியாக பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதே போல் அதை நிரூபித்து அவங்க உண்மையிலே அந்த வேலையை செய்யலை, வேற ஒரு பணிக்காக போனாங்க, உங்களுக்கு அந்த சந்தேகம் சஸ்பெக்டில் தான் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பல விஷயங்கள் இந்த கவர்மெண்ட் நெகோஷியேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் அத்தன்டிகேட்டடாக பல விஷயங்கள் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவங்கள மீட்டு கொண்டு வந்தார்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ இன்னும் சொல்லப்போனால் பயங்கரவாதிகளிடம் சிக்கியவர்களையே வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறது மோடி அரசாங்கம்னு பார்க்குறோம். சிவகங்கையை சேர்ந்தவர் கிறிஸ்துவ பாதிரி அலெக்ஸ் போய் ஆப்கானில் போய் மாட்டிக்கிட்டாரு. இப்போ இங்கே வந்து மாற்றினீங்கன்னா பல இடங்களில் கேஸு அவங்கள மன்னிச்சு விட்டுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேயே அவங்க துண்டு பிரசனங்களை மட்டும் வாங்கிட்டு கிளம்புங்க, இனிமேல் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. பட் அங்கே இஸ்லாமிக் கண்ட்ரியில் அது மாதிரிலாம் விடுவாங்களா, பிடிச்சி வச்சுட்டான். ஆனால் அந்த பயங்கரவாத அமைப்புகளுடைய தலிபான்களுடைய பேசி அவரை மீட்டு கொண்டு வந்தது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தப்போ நடந்தது. அப்புறம் கேரளாவை சென்ற கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் அங்கே படிக்க போனவங்க சிரியாவில் இருந்தாங்க, அவங்கள எப்படி மீட்டு வந்தாங்க. அங்கே போர் நடந்தும் பொழுது ஐஎஸ்க்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் இருந்தவங்களுக்கும் பெரிய அளவு சண்டை வரும் பொழுது அவங்கள எப்படி மீட்டு கொண்டு வந்து அங்கே நேரடியாகவே இராணுவ விகே சிங் அவர்கள், அவர் இப்போ வெளியுறவுத்துறை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் MOSஆ இருந்தார், அவர் அங்கே போயிட்டு அழைச்சிட்டு வந்ததெல்லாம் ஃபிசிக்கலாகவே அங்கே போனார், அவங்களோட பேசி அவங்கள மீட்டு கொண்டு வந்து. அதற்கு பிறகு பல போர்கள் நடக்கிறது, உக்ரைன் போராக இருக்கட்டும், கனடாவில் இஷ்யூ வந்ததாக இருக்கட்டும், மற்ற இடங்களில் நம்ம மாணவர்களை மீட்டு கொண்டதாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சிட்டிசன் வேறு ஒரு வெளிநாட்டில் ஒரு சிக்கலில் இருக்கும் பொழுது அவர்களை மீட்டு கொண்டு வந்ததில் மற்ற எல்லா அரசுகளையும் விட மோடி அரசு மிக சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறது. காரணம், உங்களுடைய வெளியுறவுத்துறை அவ்வளவு எஃபெக்டிவாக இருக்கிறது அப்படின்னு எதிர்க்கட்சிகளே பலர் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஈவன் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் போயிட்டு வந்த வெளிநாடுகளுக்கு சென்று கிட்டத்தட்ட 42க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்ற எதிர்க்கட்சி தலைவர்களே பாராட்டு பத்திரம் வாசிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பல பேர் வந்து சுவிட்சோரே ஆவாங்க, இங்கே ஒரு அச்சம் கூட எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நிமிஷாவுக்காக பேசியிருக்காதா இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அந்த அரேபு கண்ட்ரியில் இதே போல் ஒரு இது பண்ணோன்னா அது வந்து அந்த இதுக்கு காம்பன்சேஷன், ஒரு கொலை அப்படின்னு பண்ணிட்டா அதற்கு குடும்பத்துக்கு ஏதோ தொகையை கொடுக்கணும்னு. ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் ஒருத்தவங்க பண்ண கொலைக்கு கவர்மெண்ட் எப்படி காம்பன்சேஷன், டாக்ஸ் பேயர்ஸ் மணி கொடுக்க முடியும்? நான் கொடுக்குறேன்னு சொல்லி கவர்மெண்ட் பேச முடியுமா? பேச முடியாது. அதற்காக என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ எல்லாம் இது பண்ண. இன்னொன்று, இந்த அரசு நினைச்சா வந்து வேறும் நெகோஷியேட் பண்ண முடியாமலும் நிறுத்த முடியும். அப்படியும் இல்லாமல் கடைசி கட்டமாக இந்த மத்திய அரசு என்ன முயற்சி பண்ணியிருக்குன்னா,
ஏமன் அரசுக்கு மிகவும் நெருக்கமான நாடாக அறியப்படக்கூடிய ஈரானுக்கும் இந்தியாவிற்கும் எப்படி உறவு இருக்குன்னு, அதனால தான் நம்ம வந்து ஈரான் இஸ்ரேல் வாழல கூட நம்ம யாருக்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடையே நம்ம சொல்லலை. ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த இதுலேயே கூட பாலஸ்தீனத்துக்கு அந்த நாடு அப்படிங்கிற விதத்தில் ஏதோ ஒரு ஆதரவு தெரிவிச்சா கூட ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலுடைய நடவடிக்கை நம்ம தப்புன்னு சொல்லலை. ஆனால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த சண்டையில் நம்ம நிலைப்பாடை வந்து இது இஸ்ரேல் நமக்கு எப்பொழுதும் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்குன்னு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறப்ப இது தப்பு, அது சரின்னு சொல்ல. ஈரானோடு நமக்கு வர்த்தக உறவு இருக்கிறது. ஸோ ஈரான் அந்த கண்ட்ரிகிட்ட பேசி அவங்களோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து அந்த பெண்ணுக்காக நெகோஷியேட் பண்ணுங்க, என்னென்ன வழிமுறை இருக்குன்னு வைப்பாங்க. ஸோ இது வந்து எல்லாமே மெட்டீரியலைஸ் ஆகி சேர்ந்து வந்திருக்கு. அரசு தரப்பில் பல முயற்சி, அந்த கண்ட்ரிக்கு இணக்கமான ஈரான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. சொன்னது மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய மதகுரு அவர் வந்து முஸ்லியார் பேசியிருக்கிறார். நமக்கு இப்போ என்ன ஒரு அச்சம் வருகிறதுன்னா, இப்போ பல பேர் இந்த அரசால முடியாதுங்கிறதுனால எங்கள் மதகுரு பேசியே கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு பல பேர் சோஷியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்காங்க. நாளைக்கு இதே போல் எத்தனை விஷயங்களை இவங்க பண்ணுவாங்க. இப்போ இங்கே சில தவறுகளை பண்ணிட்டு இதே போன்ற ஒரு கண்ட்ரிக்கு போனாங்கன்னா அவங்கள வந்து அடைக்கலமாக அங்கே பத்திரமா பார்த்துக்கங்கன்னு இதே மதகுருகள் சொல்வார்களா அப்படிங்கிற ஒரு அச்சமும் வருகிறது இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், கேரளாவில் வந்து மீனவர்களை வந்து இத்தாலிய கடற்படையை சேர்ந்தவங்க சுட்டு கொன்னுட்டாங்க. இப்போ இலங்கை சிங்கள இராணுவம் அங்கே இருக்கக்கூடிய கடற்படை வந்து தமிழ் மீனவர்களை, இந்திய தமிழ் மீனவர்களை ஏதாவது கைது பண்ணிட்டாலோ போட்டை பிடிச்சி வச்சுட்டாலோ இங்கே இருக்கக்கூடியவங்களாம் அப்படியே முறுக்கேறி என்னென்னமோலாம் இங்கே அரசியல்வாதிகள் பேசுவாங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் காங்கிரஸ் எல்லாமே உருட்டும். ஆனால் அந்த சுட்ட இத்தாலி கடற்படையினரை கைது செய்ய வேண்டும் என்றோ அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்க வேண்டும் காங்கிரஸும் சொல்ல, கம்யூனிஸ்டும் சொல்ல. காரணம் இத்தாலி, அது வாட்டிகன். இன்னும் சொல்லப்போனால் அவங்க மீது நாங்கள் மன்னிச்சு விடுறோங்கிறது மாதிரியே விட்டுட்டாங்க. காரணம் அங்கே இருக்கக்கூடிய வாட்டிகன் அந்த அந்த இது தெரியும். இன்னும் போனால் கிறிஸ்மஸ் விழாலாம் அவங்க கொண்டாடணும், அதனால அவங்கள கைதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அழைச்சிடுவாங்க. எப்படி இங்கே ஜவாஹர்லா ரம்ஜான் இருக்கு, அவரை மீது கைது செய்யக்கூடாதுன்னு கோர்ட்டு சொன்னிச்சோ, அதே மாதிரி வாட்டிகான் அரசு என்ன சொல்லுது, அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடணும். இத்தாலிய யாரு சுட்டு கொண்டு இருக்கான் மீனவர்களை. இந்த அரசும் அதற்கு எதிர்ப்பு. காங்கிரஸ் அரசு, அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்தது, அதுவும் இன்னும் பெரிய போராடலை. மீனவர்களுக்கான இந்த காம்பன்சேஷனோ இல்லை அவங்களுக்கு உரிய அந்த சட்ட உதவியோ கொன்னவனுக்கு தண்டனையோ வாங்கி தரல காங்கிரஸ் அரசு, எதிர்கட்சியாக இருந்த கம்யூனிஸ்டுகளும். காரணம் எல்லாம் இவர்கள் வாட்டிகனுக்கு அடிமையாக இருந்தார். அப்படின்னா ஒரு நாடு இருக்கிறது, நாட்டில் அரசு இருக்கிறது, இரண்டு அரசுகள் பேசுகிறதுங்கிறதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மதம் சார்ந்தவர்கள் தான் பேசி சில விஷயங்கள் முடிவு செய்ய முடிகிறது. அப்படிங்கிறப்ப அதுவும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடையே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படின்னா இனியா அவங்களுக்கு அந்த குடும்பத்திற்கு ஒரு நிம்மதி இப்போ வந்திருக்கு, தள்ளி வச்சிருக்காங்க. அது ரத்து செய்யப்படுமா அப்படிங்கிறது போக போக தெரியும். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெயஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெயஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.